ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் தொழிற்சங்கங்களின் போராட்டத்தில் சிறுவர்களும் பங்கேற்றனர். தொழிற்சங்கங்களின் கொடிகளை கையில் ஏந்தியபடி தேசிய நெடுஞ்சாலையில் சிறுவர்கள் கால்பந்து விளையாடினர். சாலைகளை மறித்து சிலர் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேற்கு வங்கத்தில் போராட்டம் காரணமாக அரசு பேருந்துகள் சாலையோரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. சில பகுதிகளில் பேருந்துகள் இயங்கிய போதும் போராட்டக்காரர்கள் அதனை தடுத்து நிறுத்தினர். சாலைகளில் வாகனங்களை இயக்க விடாமல் தடுத்ததால் போராட்டக்காரர்கள் வாகன ஓட்டிகள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பானது. நடிகர் சஞ்சய் தத்தை நேரில் விசாரிக்காமல் பேரறிவாளனின் மனுவை நிராகரித்தது தவறு எனவும் மீண்டும் முறைப்படி விசாரிக்கவும் மகாராஷ்டிர மாநில தகவல் ஆணையம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆயுத தடை சட்டத்தின் கீழ் கைதான நடிகர் சஞ்சய் தத் 5 ஆண்டு தண்டனைக்கு முன்பாகவே விடுதலை செய்யப்பட்டது தொடர்பான ஆவணங்களை அளிக்குமாறு ராஜீவ் கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் பேரறிவாளன் கோரியிருந்தார். தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் புனேவில் உள்ள எரவடா சிறை அதிகாரிகளுக்கு பேரறிவாளன் மனு அனுப்பப்பட்டது. சஞ்சய் தத் குறித்த தனிப்பட்ட விவரங்களை தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் பகிர்ந்து கொள்ள முடியாது என்று மகாராஷ்டிர அரசு பேரறிவாளனின் மனுவை நிராகரித்தது. சட்ட பிரிவுகளை விலக்கி பேரறிவாளன் மீண்டும் மனு தாக்கல் செய்திருப்பதால் சஞ்சய் தத்திடம் விசாரணை நடத்த தகவல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. உரிய தீர்வு கிடைக்காத பட்சத்தில் மீண்டும் மனு வரும் ஏப்ரல் 12ஆம் தேதி விசாரிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. உயர் சாதி ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் மத்திய அரசின் முடிவு நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டே எடுக்கப்பட்டதாக திராவிடர் விடுதலைக் கழகத்தின் பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது சிறப்பு செய்தியாளர் ஹசீப் நடத்திய விறுவிறு பேட்டியை தற்போது காண்போம். மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக இது ஒரு தேர்தலுக்காக முன்னேறிய சாதிகளை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவுதான். இது நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தினுடைய ஏற்பு வழங்கப் போவதில்லை, கிடைக்கப் போவதில்லை என்பது அரசுக்கு நன்றாக தெரியும். இந்திரா சகானி வழக்கில் உச்சநீதிமன்றம் தெளிவாக கூறியிருக்கிறது, பொருளாதார அடிப்படையிலே மட்டும் தனித்து இடஒதுக்கீடு வழங்குவதற்கு சட்டத்தில் இடமில்லை, வழங்கவும் முடியாது. ஏனென்று சொன்னால் நரசிம்மராவ் ஆட்சி அப்போது இதே போல ஒரு உத்தரவை அப்போது மண்டல் பிரச்சனை அமலாக்கப்பட்டதற்கு பிறகு இதே மாதிரி நான் ரிசர்வ்டு கேட்டகரி முன்னேறிய சாதியினருக்கு மட்டும் தனி இடஒதுக்கீடு செய்து நரசிம்மராவ் ஒரு ஆணை பிறப்பித்ததை உச்சநீதிமன்றம் 9 பேர் அடங்கிய உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இது சட்டத்தில் இடமில்லை, கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டது. எதன் அடிப்படையில் அதை தள்ளுபடி செஞ்சாங்க சார்? சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட்னஸ் என்பதுதான் இடஒதுக்கீட்டுக்கு 15(4) 16(4) அடிப்படையாக வைத்திருக்கிற கூறு. சமூக கல்வி ரீதியாக பின்தங்கிய மக்கள் என்பவர்கள்தான் இடஒதுக்கீட்டுக்கான அடிப்படை. கிரீமி லேயர் என்று நாங்கள் கொண்டு வருவது கூட சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் என்ற அமைப்புக்கு உள்ளே தான் அதை கொண்டு வர முடியுமே தவிர சோஷியலி எஜுகேஷனை ஒதுக்கிவிட்டு ஒரு எக்கனாமிக் என்று பேசுவது சட்டத்தில் இடமில்லை, இடஒதுக்கீடு நோக்கமும் அல்ல என்று அப்போது கிரீமி லேயரை பிற்படுத்தப்பட்டோருக்கு அறிமுகப்படுத்திய அதே தீர்ப்பிலே உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஆக இது நீதிமன்றத்தினுடைய வரம்புக்கு அப்பாற்பட்ட ஒரு முடிவு. இரண்டாவது, 2016ஆம் ஆண்டு குஜராத் பிஜேபி ஆண்டுகின்ற குஜராத் மாநிலத்தில் இதே போல முன்னேறிய சாதியினருக்கு என்று ஒரு தனி இடஒதுக்கீடு ஆணை பிறப்பித்தார்கள். அந்த இடஒதுக்கீடு ஆணை அங்கே இருக்கிற உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டு இப்போது உச்சநீதிமன்றத்தினுடைய பரிசீலனைக்கு அந்த ஆணை அனுப்பப்பட்டு அது பெண்டிங்கில் இருக்கிறது. ஏற்கனவே இவர்கள் மாநிலத்தில் நடத்தப்பட்ட சோதனையிலேயே அது வெற்றி பெறவில்லை, உச்சநீதிமன்றத்தினுடைய பரிசோதனையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்திரா சகானி வழக்கிலும் இது சொல்லியிருக்கிறது. ஆக இரண்டும் இவர்களுக்கு சட்ட ரீதியான சாத்தியமில்லை என்று தெரிந்தும் கூட இப்போது தேர்தலை சந்திக்க இருக்கிற நேரத்தில் விவசாயிகளுக்கு ஏதாவது செய்யலாமா, முன்னேறிய சாதிகளுக்கு ஏதாவது செய்யலாமா என்று ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், தேர்தலை சந்திப்பதற்கான திட்டங்களை வகுப்பதற்கான அவசர நடவடிக்கைகளில் இப்படி ஒரு திட்டமாக இதை அறிவித்திருக்கிறார்கள். இடஒதுக்கீட்டினுடைய அடிப்படை நோக்கத்தை இது சீர்குலைப்பது ஒன்று. இரண்டு, முன்னேறிய சாதியினர்களுக்கு நான் ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கிற முன்னேறிய சாதியினருக்கு வேலை வாய்ப்புகளில் கல்விகளில் உரிய பிரதிநிதித்துவம் இல்லை என்பதற்கு ஏதேனும் ஆதாரங்கள் இருக்கிறதா, தகவல்கள் சேகரிக்கப்பட்டிருக்கிறதா, விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறதா? அப்படி ஆதாரங்கள், விசாரணைகள், தகவல்கள் சேகரிக்கப்படாமலே இந்த செக்ஷன் பாதிக்கப்படுகிறது என்று நீங்களாக ஒரு முடிவுக்கு வந்து எப்படி ஒரு உத்தரவை போட முடியும் என்பது நான் இரண்டாவதாக எழுப்புகிற ஒரு கேள்வி.
சென்னையில் ஐடி நிறுவனத்தில் ஜூஸ் கடை நடத்தி கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களின் டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்தி பல லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துள்ளது வடமாநில கும்பல் ஒன்று. இந்த நூதன கொள்ளை எவ்வாறு அரங்கேற்றப்பட்டது என்பதை இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். ஒரு கிளாஸ் பழச்சாற்றுக்கு 50,000 ரூபாய் செலவழித்துள்ளீர்களா? சென்னையில் ஒரு ஐடி நிறுவனத்தில் பணியாற்றும் ஒரு பெண் செலவழித்துள்ளார். அதிர்ச்சியாக உள்ளதா? ஆம். சில தினங்களுக்கு முன் சென்னை பெருங்குடியில் உள்ள ஜூசிட் என்ற கடையில் பழச்சாறு குடித்தவர் தனது டெபிட் கார்டு மூலம் 50 ரூபாய் பணம் செலுத்தியுள்ளார். சில நாட்கள் கழித்து இவரது கார்டில் இருந்து 50,000 ரூபாய் பணம் எடுக்கப்பட்டுள்ளது. அதிர்ச்சியடைந்தது அவர் மட்டுமல்ல, இவரைப் போல பலரும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். காரணம், இதுபோல பலரின் டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகளில் இருந்து லட்சக்கணக்கில் பணம் மோசடியான முறையில் எடுக்கப்பட்டுள்ளது. பெருங்குடியில் எஸ்பி இன்ஃபோடெக் என்ற பெயரில் ஐடி நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. அங்குதான் இந்த ஜூசிட் என்ற கடையும் செயல்பட்டு வருகிறது. அந்த கடை உரிமையாளர், ஊழியர்கள் அனைவரும் வெளிமாநிலத்தவர்கள். இந்த கடையில் என்ன வாங்கினாலும் கார்டு மூலம் மட்டுமே பணம் செலுத்த வேண்டும். இதனால் அங்கு வரும் ஐடி நிறுவன ஊழியர்கள் தங்களது டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி பணம் செலுத்தும் போது கார்டுகளிலிருந்து தகவல்களை திருடி அதன் மூலம் மோசடியாக பணத்தை திருடியுள்ளனர். இந்த மோசடியில் ஈடுபட்டு வந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த ராகுல் சிங், குந்தன் சிங், சுரேஷ்குமார், ராகுல்குமார், சுதீர், விகாஸ்குமார், குந்தன்குமார், ராம்பீர்குமார் மற்றும் விபின்குமார் உள்ளிட்ட 9 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிலும் அவர்கள் பணத்தை திருட பயன்படுத்தும் டெக்னிக் தலை சுற்ற வைக்கிறது. கார்டுகளை ஸ்வைப் மெஷினில் பயன்படுத்தும் போது கையடக்க ஸ்கிம்மர் கருவிகள் மூலம் தகவல்களை திருடுகின்றனர். மேலும் பின் நம்பர்களை பதிவு செய்யும் போது வாட்சில் உள்ள கேமரா மூலம் பின் நம்பர்களை இவர்களும் பதிவு செய்கிறார்கள். அதன் பின் நம்பர்கள் லேப்டாப் மற்றும் டைரிகளில் குறித்து வைக்கப்படுகிறது. திருடப்படும் தகவல்களை என்கோடர் என்ற கருவி மூலம் டம்மி கார்டுகளுக்கு மாற்றி அந்த கார்டுகள் மூலம் நாட்டின் பல்வேறு இடங்களில் உள்ள ஏடிஎம்கள் மூலம் பணத்தை எடுக்கிறார்கள். இதற்காக சென்னையிலிருந்து பீகார், மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களுக்கு விமானத்தில் பறக்கிறார்கள். பணத்தை பறிகொடுத்தவர்கள் எல்லாம் பொறியியல் உள்ளிட்ட உயர் படிப்புகளை முடித்தவர்கள். அவர்களிடம் பணத்தை கொள்ளையடித்த வடமாநிலத்தவர்கள் எல்லோரும் 10ஆம் வகுப்பை தாண்டாதவர்கள் என்பது சுவாரஸ்யம். இவர்களின் மூளையாக ராகுல் சிங் இயங்கி வந்துள்ளார். 9 பேரையும் கைது செய்த நிலையில் குற்றப்பிரிவு இணை ஆணையர் பாலகிருஷ்ணன் டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்துபவர்கள் பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து விளக்கம் அளித்துள்ளார். கார்டு தொடர்பான எந்த ஒரு தகவலையும் பேங்க்ல இருந்து யாராவது பேசுறோம் அப்படின்ட்டு கேட்டாங்க அப்படின்னா கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறோம். அது நீங்க நம்பர் தான் கொடுத்தேன், இல்லை நான் பாஸ்வேர்டை கொடுக்கல, எந்த டீட்டெயில்ஸுமே ஃபோன்ல யாராவது கேட்டாங்க அப்படின்னா கொடுக்காதீங்க. வங்கியில இருந்து பேசுறதா சொன்னாங்கன்னா அந்த வங்கியோட நம்பர் வாங்கி அவங்கள நேரடியாக தொடர்பு கொண்டு கேளுங்க, இது மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, கொடுக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி. அந்த நம்பர் எடுக்கும்போது கூட இன்டர்நெட்டில் போய் அந்த பேங்கோட அட்ரஸ் போட்டு எடுத்தால் கூட ஒரு சில நேரம் தவறான நம்பர், அந்த வெப்சைட்டே ஸ்பூஃப் பண்ணி போலியான வெப்சைட்டு கூட உருவாக்கி தவறான நம்பர் போட்டு வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நேரங்களில் டோல் ஃப்ரீ நம்பர்ஸ், அந்த பேங்குக்குள்ள டோல் ஃப்ரீ நம்பர்ஸை கூப்பிட்டு அந்த பேங்க் நம்பர், அந்த பிரான்ச்சோட நம்பர் வாங்கி அந்த மேனேஜர்கிட்ட பேசி இது மாதிரி ஒருத்தர் பேசுகிறாங்க, இந்த டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, நாங்கள் கொடுக்கணுமா என்ன அப்படிங்கிறத கேட்டுட்டு சொல்லுங்க. கேட்டுட்டு அப்புறமா முடிவெடுங்க. பணமில்லா பரிவர்த்தனை என தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும் இதுபோன்ற எத்தர்கள் சற்றும் சளைக்காமல் தொழில்நுட்பங்களை கற்று நூதன திருட்டில் ஈடுபடுவது குறையவில்லை.